சரி, இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ நாம் புகழ்வதெல்லாம் வரம்பு மீறியதாக இருக்குமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களே, லா துத்துரூனி கமா அத்தரத்தின் நசாரா இப்ன மரியம். இந்த நசாராக்கள்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரம்பு மீறி புகழ்கிற மாதிரி என்ன வரம்பு மீறி புகழாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்துட்டு இருக்கிறாங்களங்க மீலாது நபி விழாக்கள்லாம் அப்படின்ட்டு சில பேர் கேட்குறாங்க. உண்மை அதுவும் இல்லைங்க, நம்ம யாரும் வரம்பு மீறி புகழலை. ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸு சத்தியமானது, அது உண்மையானது, சந்தேகமே கிடையாது. வரம்பு மீறி புகழக்கூடாது தான். நம்ம செய்கிறோமா இல்லையான்னா நம்ம செய்ய கிடையாது. சரி, வரம்பு மீறாதீங்க அப்படின்னாங்க நசாராக்கள் வரம்பு மீறின மாதிரி. நசாக்கள் எப்படி வரம்பு மீறினாங்க அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அது அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லி காட்டுறானே. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அந்த காலத்து நசார்கள் என்ன சொன்னாங்க? சாலிசு சலாசா, முக்கடவுள்களில் ஒரு கடவுள்னாங்க. இன்றைக்கி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த முஸ்லீமாவது முக்கடவுள் ஒரு கடவுள்னு சொல்கிறாங்களா? இல்லை, தெளிவாக தான் இருக்காங்க முஸ்லீம்கள். அதுபோல் அந்த காலத்து நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லும் பொழுது இப்னுல்லான்னாங்க, இறைவனின் மகன் அப்படின்னாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களில் ஒரே ஒரு முஸ்லீமாவது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவனின் மகன் என்று சொல்கிறாங்களா? இல்லை. அப்போ அல்லாஹு தஆலா அந்த வரம்பு மீறுதல் என்னங்கிறது குர்ஆனில் சொல்லி காட்டிட்டான். அந்த வரம்பு மீறுதலை இன்றைக்கி எந்த ஒரு முஸ்லீமும் செய்வதில்லை, அதை புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம புகழுதல்ங்கிறதுல வரம்பு மீறக்கூடாதுன்னு இருக்கையில் இப்போ எங்களுக்கெல்லாம் கவலை என்னன்னு கேட்டால், வரம்பு மீறங்கிறது ஒரு சப்ஜெக்டாக அல்ல. அங்கே போய் எங்களுக்கு இப்போ பிரச்சனை என்ன? இன்னும் எல்லையே தொடலையேங்கிறது தான். எல்லை மீறாதீர்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். புகழ்றதில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை கூறுவதில் எல்லை மீறாதீர்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ எங்களுக்கு கவலை இன்னும் எல்லையே தொடலையேன்னு நாங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லையை தொட்டாவில் அதை தாண்டதை பற்றியே பேச்சு வரும். இன்னும் தொட முடியலையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழ் அப்படிப்பட்டதல்லவா? நம்மளாம் என்னத்தை புகழ்ந்துட்டோம்? ஒரு கவிஞர் சொன்னது மாதிரி, 1000 கவிஞர்கள் பிறந்தாலும் அவர்களின் புகழ் பாட முடியும், ஆனால் பாடி முடியாது. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை பாடுவதில் எல்லையே தொடவில்லை என்கின்ற கவலை தான் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே எல்லை மீறுதுங்கிற பேச்சுக்கு இங்கே இடமில்லாமல் போய்விட்டது.